கோலாலம்பூர் டேசாஸ் தாப்பாக்கில் கிறிஸ்தவம் குறித்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாக கூறப்படும் வீடியோவில் 2 வெளிநாட்டவர் காணப்பட்டதை அடுத்து மத விவகாரத்துறை அமைச்சர் நயீம் முக்தார் மலேசிய சமூகத்தினரை அமைதியாக இருக்க அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டாட்சி அரசியல் அமைப்பு மற்றும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு முரணான எந்த ஒரு நடவடிக்கையும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினரிடையே பொது அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்பதால் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ரேசாஸ் தாப்பாக்கில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வெளிநாட்டைச் சேர்ந்த சிலர் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முயற்சிக்கும் காணொளி வைரலானதை அடுத்து நாட்டில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு மத்திய அரசமைப்பு சட்டத்தை மதித்து கடைபிடிக்குமாறு அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி அரசியலமைப்பின் 11(1) பிரிவு ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை உள்ளது என்று கூறுகிறது. அதே வேளையில் கூட்டாட்சி அரசியலமைப்பின் பிரிவு 11(4) பிற மதங்களை பரப்புவதை தடுக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். 2018 பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அளிக்கப்பட்ட அரச மன்னிப்பு குறித்து கருத்து தெரிவிக்க அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே தகுதியற்றவர் என மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் அசீஸ் அசீசாம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு அரச மன்னிப்பு மற்றும் வீட்டுக்காவலில் வைக்க கோரும் பிரச்சனையில் அக்மால் பேசியது தவறு என்று அவர் கூறினார். ஒரு முக்கிய அம்னோ தலைவர் என்ற முறையில் அக்மால் இதுபோன்ற விஷயங்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். எந்த ஒரு கூட்டணியிலும் மாறுபட்ட கருத்துகள் பொதுவானவை என்றாலும் அக்மாலின் கருத்துகள் பரிசான் நேஷனல் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் ஆகியவற்றுக்கு இடையேயான பலவீனமான உறவில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அசீஸ் கூறினார். அம்னோவில் ஒரு முக்கிய இளம் தலைவராக அவர் பிரச்சனைகளை மதிப்பீடு செய்வதில் அதிக விவேகத்துடன் இருக்க வேண்டும் என்றும், ஏனெனில் அது அரசாங்கத்தில் கட்சியின் பங்கிற்கு கட்சியின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் அசீஸ் எஃப்எம்டி இணைய ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். அன்வாருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை நஜீப்பிற்கு ஒப்பிட்டு பேசுவது சரியாகாது. அன்வார் ஏற்கனவே 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டார். அதே சமயம் நஜீப்பின் சிறை தண்டனை இன்னும் தொடர்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் சட்ட அமைப்பின் ஒருமைப்பாட்டை கேள்வி கேட்க அக்மால் தகுதியற்றவர் என்றும் அவர் செய்த ஒப்பீடு சமநிலை அற்றது என்றும் அசீஸ் கூறினார். அம்னோ ஒரு குற்றவாளியை விடுவிக்கும் கட்சி அல்ல என்பதால் கட்சி தனது சித்தாந்த கடமைகளை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். வறுமை ஒழிப்பு மற்றும் வெள்ள தணிப்பு போன்ற அவசர திட்டங்களுக்கான செயல்படுத்தல் காலக்கெடுவை திருத்தி அமைக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிரதமர் துறை அலுவலகத்தின் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய அன்வார், ஒரு மாநிலத்தின் திறன் அல்லது அதன் பற்றாக்குறை போன்ற காரணிகள் கிளந்தான் ரந்தாவ் பஞ்சாங்கில் வெள்ள தணிப்பு போன்ற முக்கியமான திட்டங்களை தாமதப்படுத்துவதற்கு ஒரு சாக்காக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். அரசுக்கு திறமை இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி பேச தேவையில்லை என்று குறிப்பிட்ட அன்வார், தாம் அதை கேட்க விரும்பவில்லை என்று கூறினார். இந்த சிக்கல்களை நாம் தீர்க்க வேண்டும் என்றும் இதற்கு குறிப்பிடத்தக்க நிதி அர்ப்பணிப்பு தேவைப்படும் என்றும் அன்வார் தெரிவித்தார். மலேசிய திட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வெள்ள தணிப்பு முயற்சிகள் உட்பட ஒவ்வொரு திட்டத்திற்கும் அதற்குரிய சொந்த கால அவகாசம் இருப்பதாகவும் அது பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டதால் 6 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் அன்வார் ஒப்புக்கொண்டார். எவ்வாறாயினும் தேவைப்பட்டால் அவசர திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க மற்ற பகுதிகளில் இருந்து நிதி மறு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அன்வார் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் 21 வயது இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கொத்தத்தங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். மாலை 4:50 மணியளவில் கொத்தத்தங்கியில் உள்ள டெத்தோ ஓன் பண்டார் பெனாபார் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் விபத்துக்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். விபத்தில் 51 வயது வாகனம் ஓட்டி எந்த ஒரு காயமும் இன்றி தப்பியதாகவும் 21 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார்.
இன்று காலை கூலிம் சாலையில் இரு லாரிகள் நேர் எதிரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 38 வயது ரொசிடான் ஒமார் எனும் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் மற்றொரு லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்ததாகவும் கூலிம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். இன்று காலை 10:30 மணியளவில் லாரியின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர் திசையில் வந்த மற்றொரு லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயம் அடைந்த 41 வயது மற்றொரு லாரி ஓட்டுநர் கூலிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பொது இடத்தில் கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளை கொண்ட துண்டு சீட்டுகளை பிரசுரம் செய்த மூவரை காவல்துறையினர் தேடி வருவதாக வங்சாமாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை காலை 10:19 மணியளவில் தேசா ஸ்தாபக் பகுதியில் உள்ள வணிக தளத்தில் வெளிநாட்டினர் இருவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புரை செய்வதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரு வெளிநாட்டினரையும் அவர்களுடன் இருந்த மற்றொரு ஆடவரையும் தேடி வருவதாக முகமது லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார். பொது இடங்களில் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பரப்புரைகளை அனுமதியின்றி நடத்துவது இன மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்பதை வெளிநாட்டினர் உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.